ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியிலேயே பெஸ்ட் எபிசோட் அண்ட் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னா இந்த எபிசோடையும் நெக்ஸ்ட் எபிசோடையும் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், உங்களுக்கோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 22 ட்வைலைட். என்னோட மென்டார், நீங்கள் மாறிட்டீங்க. உங்களோட அந்த புது ஃபேமிலி உங்களுக்கு எமோஷன்ஸை கொடுக்குது. நீங்கள் முன்னே இருந்த மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டீங்க. ஆனால் இந்த மாற்றத்தை என்கிட்டயோ காமிச்சிங்கன்னா என்னால் அது தாங்க முடியுமா? உங்களோட எமோஷன்ஸை என்கிட்டயோ காமிங்க ட்வைலைட். அது நடக்கணும்னா யோர் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நைட் ஃபால் நினச்சிட்டு ட்வைலைட் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்தான் கேம்பல். வேர்ல்டு பெஸ்ட் ஆர்ட் எல்லாம் இவன் கலெக்ட் பண்ணுவான். லேடி இந்த சாங் அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் பெயிண்டிங் இப்போ இவன் கிட்ட தான் இருக்கு. அலெக்ஸ் அட்ரஸ் இவர் தான் இதை பெயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இவர் ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆஃபீஸர் தானே, வார் டயத்தில் அதை ஸ்டாப் பண்ண ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணவராச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில மறைச்சு வச்சிருக்காரு, அது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா ஈஸ்ட் திரும்பவும் வார கிரியேட் பண்றதுக்கே சான்ஸ் இருக்கு அப்படின்னு நைட் ஃபால் சொல்லவும், அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படியாச்சும் கேதர் பண்ணணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ஃபைல் மேபி அந்த பெயிண்டிங் குள்ள இருக்கலாம், இல்ல அவர் அந்த ஃபைலை மறைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு க்ளோ அந்த பெயிண்டிங் குள்ள இருக்கும். சோ அந்த பெயிண்டிங்கை கலெக்ட் பண்றது தான் நம்ம நெக்ஸ்ட் மிஷன் சொல்லவும், சரி அந்த பெயிண்டிங் இப்போ எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கேம்ப்லோட மேன்ஷன்ல தான் எல்லா ஆர்ட் கலெக்ஷனும் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல தான் அந்த பெயிண்டிங்கும் இருக்கு. அது ரொம்ப செக்யூரா இருக்கும், அந்த இடத்துக்கு போனா கன்ஃபார்ம் டெத் தான். சோ இது ரொம்பவே ரிஸ்க், பட் அதை அடையிறதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நைட் ஃபால் சொல்றா. இந்த கேம்பலோட மேன்ஷனுக்கு கீழே ஒரு டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் டென்னிஸ் மேட்ச். நைட் ஃபால், இந்த ஒரு வழி தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ட்வைலைட், இதுதான் சேஃபஸ்ட் ரோட். இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ண அந்த ஆர்ட் கேலரியில இருந்து எதனால நம்ம எடுத்துக்கிடலாம். கேம்பல் கூட இருக்கிற பணக்காரங்க பெஸ்ட் பிளேயர்ஸ் இறக்கி பெட் கட்டிக்கிடுவாங்க அண்ட் நார்மல் பிளேயர்ஸும் இதுல கலந்துக்கிடலாம். புதுசா வரவங்க யாருனாலும் கலந்துக்கலாம், என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும். வின் பண்றவங்க அந்த ஆர்ட் கேலரியில இருந்து எவ்வளவு வேல்யூபிளான ஒரு பொருளைனாலும் எடுத்துக்கிடலாம். ஸோ நம்ம இதுல ஈஸியா வின் பண்ணி அந்த பெயிண்டிங் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லவும், இது என்னமோ அவ்வளவு ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அடுத்து வர போறவங்க ஒரு புதுசா வந்தவங்க அண்ட் இவங்க ஒரு மேரிட் கப்பல். ஃபோனி அப்படின்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணவும், நெஃபோலியா இந்த ஸ்டோரி தேவைதானா நம்ம ஹீரோ கேட்கவும், இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு பா சொல்லிட்டு எல்லாரும் எங்களை கப்பிள்ஸ் நினைப்பாங்கன்னு மனசுக்குள்ள ஹாப்பி ஆவரா. வில்சன் பேபிள் அப்படிங்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாம்பியனை எதிர்த்து தான் இவங்க சண்டை போட போறாங்க. சாம்பியன்ஸ்னா உங்களுக்கு பயமா அப்படின்னு நைட் ஃபால் கேட்கவும், என் ஃபேமிலி கூட நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், சமாளிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனியா கூடயும் யோர் கூடயும் தான் நம்ம ஹீரோ ஆக்சுவலி பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ் கூட டென்னிஸ் விளையாட போறேன்னு தான் சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உங்க ஒய்ஃபா மாறிட்டா நீங்க எப்படி சமாளிக்க தேவையில்ல ட்வைலைட் அப்படின்னு வா சொல்லிட்டு, நீங்க பின்னாடி உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க, நான் அவங்கள வின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. நைட் ஃபால் கொஞ்சம் தலக்கணத்துல ஆடுவா, எதுக்கோ அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஆஃபீஸர் சொல்லி அனுப்பியிருப்பான். திரும்பவும் மிஷன்ல மூழ்கிற ஃபீலிங் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினைச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா, நாங்கள் காடு மலைன்னு ட்ரைனிங் எடுத்துருக்கோம், எங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த பிளேயர் சொல்லவும், சரி 2 பேருமே மேட்சை நல்லா ஆடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது மேட்சா, இது வேட்டை, நாங்கள் ஒன்று வேட்டையாடுறோம் அப்படின்னு அந்த சாம்பியன் சொல்லிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சர்வ் பண்றான், அவங்க மிஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோ டீமுக்கு பாயிண்ட் கிடைக்குது. ட்வைலைட் ஆசம் அப்படின்னு சொல்லி நைட் ஃபால் பாக்குறா. நம்ம ஹீரோ சர்வ் பண்றதை அவங்களால அடிக்கவே முடியல. யார் இவன் இப்படி சர்வ் பண்றான், அந்த பொண்ணை ஏம் பண்ணி ஆடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லவும், நைட் ஃபாலை ஏம் பண்ணாலுமே அவளும் பெர்ஃபெக்ட்டா விளையாடுறா, சூப்பரா பண்ண நைட் ஃபால் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டவும், எவ்வளவு அமேசிங்னு அவருக்கு புரிய வச்சு அந்த யோர் அவருக்கு தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்றேன், அப்புறம் அவர் என்ன ஏத்துக்கிடுவாரு அப்படின்னு நைட் ஃபால் இப்ப சீரியஸா விளையாட ஆரம்பிக்கிறா. அந்த சாம்பியன்ஸ் தோத்து போறாங்க, நம்ம ஹீரோட டீம் வின் பண்றாங்க. பரவாயில்ல, புது கப்பல்ஸ்னு பார்த்தா சூப்பரா விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேம்பல் மேட்சை என்ஜாய் பண்றான். ஏன்னா வேற ஒரு பிசினஸ் மேன் கூட்டிட்டு வந்த சாம்பியன்ஸ் தான் இவங்க தோக்கடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இவங்க மனுஷங்க தானே. என்னோட போரிக் பிரதர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச்ல பாருங்க, கவர்மெண்ட்டும் நானும் சேர்ந்து புதுசா ஒரு ஸ்டெராய்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மேட்ச்ல அதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் மேன் சொல்றான். ஸ்டெராய்டு போட்டு அவங்க மாடு மாதிரி வந்து நிக்கிறாங்க. நெஃபோலியா, இந்த பிளான் சேஃபா இருக்கும்னு தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அம்மா பால கொடுங்க அப்படின்னு ஆனியா பேசிட்டு இருக்கா. இவர் வந்து என்னத்தையோ யோசிச்சிட்டே இருக்கா. ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிருக்காருன்னா அங்க அவ்வளோ இருப்பாளோ, லாயிருக்கும் அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், நான் திரும்பவும் பழைய மாதிரி போறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு யோர் யோசிச்சுட்டு இருக்கா. பேசாம அவளை கொண்டலாமா, இல்ல எல்லா பிரச்சனையும் நான் இந்த மாதிரியே சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோர் யோசிக்கவும், ஆனியா மைண்டை ரீட் பண்ணிட்டேன், அம்மா கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும், உங்களுக்கு எப்படி தெரியும் என் மைண்டை ரீட் பண்ணிட்டாலான்னு யோர் யோசிக்கிறா. அப்பா நல்லா விளையாடி பெரிய டிராஃபிக் கொண்டு வருவாரு நம்ம சமாளிக்கிறா. ஆமா லாய்டு தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு யோர் சொல்றா. போன மேட்ச்ல இவங்க இவ்வளவு பெருசாலாம் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், இது அண்டர் கிரவுண்ட் மேட்ச்ங்கிறதுனால கியர்ஸ் ஸ்டெராய்ட் அண்டர் கவர் மெத்தட் எதனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட் ஃபால் சொல்றா. உங்க மேலதான் பெட் கட்டி இருக்கோம், ஒழுங்கா வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்ல இருக்க சில பேர் கத்திட்டு இருக்கவும், வாயை மூடிட்டு வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லி இரும்பு வலைய வெறும் கையால பிச்சு போடுறான். இந்த போரிக் பிரதர்ஸை குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களோட இன்ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஒரு ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேய் புது தம்பி, எங்களை பார்த்து பயந்துட்டியா, பயத்திலேயே நீ பாத்ரூம் போன ஸ்மெல் இங்க வருது, நீ போய் அவனுக்கு டயப்பர் மாட்டி விடு பொண்ணு அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணவும், நான் ஹாப்பியா மாத்தி விடுவனே அப்படின்னு நைட் ஃபால் மனசுக்குள்ள யோசிக்கிறா. டயப்பர் மாட்டிட்டு வந்து விளையாடு போ, நீ இல்ல எங்களை ஜெயிக்க முடியாது, பயத்திலேயே நீ மயங்கி விழுந்துருவ அப்படின்னு சொல்லி அவனுங்க
கிண்டல் பண்ணவும் நைட் ஃபால் செம டென்ஷன் ஆகுறா. அவ்வளவுதான், ரெண்டு பிரதர்ஸையும் நைட் ஃபாலே தோக்கடிக்கிறா. நீ அவங்கள இப்படி ஸ்மாஷ் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் என் கையை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு வா சொல்றா. நீங்க புதுசா கிரியேட் பண்ண அந்த ஸ்டெராய்டு ஒர்க் ஆகலையோ என்னமோ அப்படின்னு பிசினஸ் மேன்ல ஒருத்தன் அந்த இன்னொருத்தனை கிண்டல் பண்றான். நைட் ஃபால் நம்ம ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு விளையாடி ஒரு வழியா இவங்க இப்ப ஃபைனல்ஸ்க்கு வராங்க. ஃபைனல்ஸ் ஆரம்பிக்க இன்னும் 20 நிமிஷம் இருக்கு, இந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிளம்புறான். ட்வைலைட் என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்களா நைட் ஃபால் யோசிச்சுட்டு இருக்கவும் அடுத்த மேட்ச் நமக்கு கேம்பல் பையன் பொண்ணு கூட தான். அவங்க ரெண்டு பேருமே ஹை ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. கேம்பல் இப்படி டென்னிஸ் மேட்ச்ல ஆர்வம் காட்டுறோம்னா கண்டிப்பா அவங்க ப்ரோவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க மேட்ச் எல்லாம் பார்த்தா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் நைட் ஃபால் சொல்லவும் நம்ம ஹீரோவா கையை பிடிக்கிறான். என்னாச்சு ட்வைலைட் என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த இடத்துல என்ன ஏத்துக்கிட்ட போறீங்களா அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. நீ ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாத, உன் கையை பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இறந்து போறதுக்கு முன்னாடி இதை தான் சொல்லியிருக்காங்க. நிதானத்தை இழக்கிறது இந்த ஜாப்ல உயிரை இழக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ட்வைலைட் எம்மல ஆக்கிரியா இருக்காரு. லவ் யூ லவ் யூ லவ் யூ ட்வைலைட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறா. இவன் ஏன் என்ன முறைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவர் என் கையை பிடிச்சப்ப நான் ஏன் எடுத்தேன், என் கை நடுங்குதா அப்படின்னு வா பார்க்கும்போது தான் கலர்லெஸ் ஓடர்லெஸ் கேஸ் ஒன்று இந்த ரூம்குள்ள ரிலீஸ் பண்றாங்க. இப்பதான் புரியுது கேம்பலோட பசங்க கிட்ட ஏன் எல்லாரும் தோத்து போனாங்க. இந்த ரூமும் லாக் ஆயிருக்கு, கதவை உடச்சு வெளியே போலாம், வெளியே செக்யூரிட்டி இருந்தா நம்ம மிஷனுக்கு தான் டேஞ்சரா இருக்கும். இந்த கேஸை நம்ம இன்ஹேல் பண்ணாம அந்த லாக்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடலாம், ஒன்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மார்ஸ் கோட்லயே தான் இவங்க பேசிக்கிறாங்க. 10 நிமிஷம் வர சமாளிப்பான வா சொல்றா. இப்போ ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ டீம் விசஸ் கேம்பலோட பசங்க. புது கப்பல்ஸ் மேல தான்ப்பா நான் பெட் கட்டியிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த கேஸை இவங்க இன்ஹேல் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா இவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேம்பல் நினைக்கிறான். கேம்பல் நீங்க உங்க பசங்க மேல தானே பெட் கட்டுறீங்கன்னு கேட்கவும் ஆமா என் பசங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க, $10 மில்லியன் நான் பெட் கட்டியிருக்கேன் அப்படின்னு கேம்பல் சொல்றான். ஃபாலியா நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் லைட்டா இன்னும் கொஞ்சம் மயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்பா நம்மள இதுக்கு மேல பின் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நம்ம ஃபுல் பவர் என்னன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேம்பலோட பொண்ணு சொல்றா. கேம்பல் பசங்க ரெண்டு பேரோட பேட்லயும் ஒரு இன்ஜின் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ சர்வ் பண்ணுவோம். கேம்பலோட பையன் பேட்ல ஜெட் பூஸ்டர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். நைட் ஃபாலால அந்த பாலை தடுக்க முடியல. கேம்பல் பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் போகுது. இதை சீட்டிங்கா நினைக்காதீங்க, இந்த கீரை யூஸ் பண்றதுக்கு சில ட்ரைனிங்லாம் தேவை அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நம்ம ஹீரோ சர்வ் பண்றான். நைட் ஃபால் அடிக்கிற ஒரு பால் வந்து கோர்ட்டை டச்சிட்டு வெளியே போகுது. பேட்லயே ஒயர் மாதிரி இருக்கு, அதை யூஸ் பண்ணி பேட்டை லென்த்தா மாத்தி கேம்பலோட பொண்ணு வந்துட்டு பால் அசால்ட்டா அடிக்கிறா. ரெண்டாவது ஸ்கோர் கேம்பலோட பசங்களுக்கே போகுது. இவங்களை அவ்வளோ ஈஸியில தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேம்பல் பசங்க கெத்தா நிக்கிறாங்க. இப்போ கேம்பல் பசங்க தான் கண்டினியூஸா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரேக் வருது. ஹே போனி கப்பல்ஸ் உங்க மேலதான் பணத்தை கட்டியிருக்கோம், ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை திட்டவும் ட்வைலைட் திட்டுற எல்லா மூஞ்சியும் நான் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன், அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நைட் ஃபால் நினைக்கிறா. அந்த கேஸோட எஃபெக்ட் கம்மியாகி அவங்க இப்போ கொஞ்சம் நார்மலா வராங்க. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜெட் பூஸ்டர் வச்சே அவன் ஆரம்பிக்கிறான். பட் இந்த தடவை நம்ம ஹீரோ தான் அசால்ட்டா தடுக்கிறான். நைட் ஃபால் அடிக்கிறத அந்த பொண்ணு மிஸ் பண்றா. ஸோ நம்ம ஹீரோ டீமுக்கு ஸ்கோர் கிடைக்குது. அந்த பொண்ணு பேட் தரையை தொட முடியாத அளவுக்கு தரையை ஒட்டி நைட் ஃபால் அடிக்கிறா. ஸோ அந்த பேட்டை மிஸ் ஆகுது. இப்படியே கண்டினியூஸா இப்போ நம்ம ஹீரோ டீம் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. போனி கப்பல்ஸ் திரும்பவும் லீடிங்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் சொல்லவும் இந்த ஸ்டேடியமே கேம்பலோடதுங்கிறதுனால அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த பையன் சிக்னல் கொடுக்கவும் நைட் ஃபால் பால் அடிக்க வேண்டிய டயத்துல காலு கீழே இருக்கிற டைல்ஸ் கீழே இறங்கவும் அவ கால் ஸ்லிப் ஆகி பாலை மிஸ் பண்றா. இந்த கிரவுண்ட் 36 பேனலா எதுக்கு இருக்குன்னு யோசிச்சேன், இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிறதுக்காக இதை விட மோசமான ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நெஃபோலியா சொல்லவும் நான் அவ்வளோ ஈஸியில தோத்து பார்க்க மாட்டேன், அதுவும் இந்த சின்ன பசங்க கிட்ட. நெஃபோலியா நீ எனக்கு தேவை, நீ என் பின்னாடி பாத்துக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ட்வைலைட்டை தான் நான் ரொம்பவும் மிஸ் பண்ணேன், உங்களோட இந்த கேரக்டர் தான் எனக்கு உங்க மேல மரியாதையா இருந்தது, அப்புறமா லவ்வா மாறிச்சு அப்படின்னு நைட் ஃபால் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா புரிஞ்சுதா அப்படிங்கறது எனக்கு தெரியல, ஆனா ஒரிஜினல் அனிமே வேற லெவல்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு பெயிண்டிங்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது மட்டும் வெளியே தெரிய வந்தா வார் திரும்ப ஸ்டார்ட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இருக்கிற லொகேஷன் அந்த பெயிண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த பெயிண்டிங்கை அடையணும்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவும் நைட் ஃபாலும் அந்த மேட்சுக்கு போயிருக்காங்க. அந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்கன்னா கேம்பலோட கலெக்ஷன்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேல்யூபிளான பொருளை இவங்க எடுத்துக்கலாம். டோர்னமெண்ட்ல வின் பண்ணி பெயிண்டிங்கை கேட்கலான்னு வந்திருக்காங்க. ஆனா இவங்க டோர்னமெண்ட்ல இப்போ வின் பண்றதே ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.